ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. நான் உங்கள் பயாலஜி சார் ஜெயக்குமார். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2025ல கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓசிக்கு வந்து 517 ஸ்டேட் ரேங்க்ல 563ல கட் ஆஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிசிக்கு வந்து 725 ரேங்க்கு. ஸோ 554 மார்க்கு சீட் கிடைச்சிருக்கு. ஸோ பிசிஎம் அவங்களுக்கு வந்து 894, தட் இஸ் 894 ஸ்டேட் ரேங்க் சீட் வந்து கிடைச்சிருக்கு. 548 மார்க்காக இருந்துச்சு. ஸோ எம்பிசிக்கு வந்து 912 ரேங்க் முடிஞ்சிருக்கு. 548 கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ எஸ்சிக்கு வந்து 3877க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. ஸோ மார்க் வந்து 500 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ எஸ்சிஏக்கு வந்து 6262, இது வந்து ஸ்டேட் ரேங்க். மார்க் வந்து 476க்கு சீட் கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 10,062க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. ஸோ தட் இஸ் 443 மார்க்ஸாக இருந்திருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப், தட் இஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் மார்க் இதுவாக தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ எல்லாருடைய ட்ரீமாக இருக்கிற எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையுடைய கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரியில் வந்து ஸ்டேட் ரேங்க் வந்து 70th ரேங்க் கிடைச்சிருக்கு. 609 மார்க்காக இருந்திருக்கு. ஸோ பிசிக்கு வந்து 168வது ஸ்டேட் ரேங்க் 591 மார்க்காக இருந்திருக்கு. பிசிஎம்முக்கு வந்து 183வது ஸ்டேட் ரேங்க் 589 கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. ஸோ எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து 256வது ரேங்க் 580 மார்க்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எஸ்சிக்கு வந்து 926வது ஸ்டேட் ரேங்க், மார்க் வந்து 547 முடிஞ்சிருக்கு. ஸோ எஸ்சிஏக்கு வந்து 2148, ஸோ 523வது மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ எஸ்டிக்கு வந்து 1247வது ஸ்டேட் ரேங்க் 539 மார்க் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 581, பிசிக்கு வந்து 572, பிசிஎம்முக்கு வந்து 570, எம்பிசி டிஎன்சிக்கு 568, எஸ்சிக்கு வந்து 528, எஸ்சிஏக்கு 489 மார்க்கு, எஸ்டிக்கு வந்து 531 இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டுல. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 551 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ பிசிக்கு வந்து 545 கிடைச்சிருக்கு. பிசிஎம்முக்கு வந்து 536, ஸோ எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 540, எஸ்சிக்கு வந்து 492, எஸ்சிஏக்கு 449, எஸ்டிக்கு வந்து 461 கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவர்மெண்ட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸில், தட் இஸ் பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூரில். ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் சீட் என்னவா முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரேங்க் வந்து 2295வது ரேங்க் 520 மார்க் ஓப்பன் கேட்டகரிக்கு சீட் கிடைச்சிருக்கு. பிசிக்கு வந்து 3223, 508வது மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசிஎம்முக்கு வந்து 502 மார்க்கு, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 494, எஸ்சிக்கு வந்து 438, எஸ்சிஏக்கு 393, எஸ்சிக்கு வந்து 400 மார்க்காக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில். ஸோ ஓசி கேட்டகரியில் யாரும் செலக்ட் ஆகலை. ஸோ பிசியில் வந்து 503 இருந்திருக்கு. பிசிஎம்க்கு 498, எம்பிசி டிஎன்சி 491, எஸ்சிக்கு 433, எஸ்சிஏக்கு 385, எஸ்டிக்கு வந்து 395 இருந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஸோ 13,050 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு. ஸோ மோர் சீட்ஸ் இருக்கு, மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ யுவர் ட்ரீம் இஸ் எம்பிபிஎஸ் க்ளோசர் தென் எவர். ஸோ அப்போ நம்ம போதி பார்க் நீட் அகாடமியில் நீட் 2027க்கான ஒரு பிரத்யேகமான ஸ்டடி பிளானோடையும் ப்ளஸ் டீச்சிங் ஸ்ட்ரக்சரல் டீச்சிங் மெத்தடாலஜியோடையும் நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 29th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வர மண்டே அன்னிலேருந்து நம்ம வந்து செகண்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம போதி பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் நேரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போதி பார்க்கில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். எதுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நீட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நீங்கள் 400+ எடுத்திருக்கீங்க. ஸோ சம்டைம் சில பேர் வந்து 300+ எடுத்திருக்கீங்க, நாங்கள் சீட் மிஸ் பண்ணுறீங்க. இதர் 400+ ஆர் 350+ ஆர் 300+. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய +2 மார்க், ஸோ 500+, 525+, 550+, 575+, இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு தனியாக கிளாஸஸ் நடக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட்டாக இருக்கு, ப்ளஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட்டாக இருக்கு. ஸோ ஹை கிளாஸ் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போதி பார்க் நீட் அகாடமியில் உங்களுடைய குழந்தைங்களை சேர்க்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீட் 2027க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் போதி பார்க் நீட் அகாடமியை கான்டாக்ட் பண்ணலாம். 9889889563 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட் எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் நீட் 2027 பேட்ச் as well as those who are written that examination 2026 எழுதிட்டு ரிசல்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் போதி பார்க் சார்பா. தேங்க்யூ.